சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மீனா நடந்த எதையுமே முத்துக்கிட்ட சொல்லவே இல்ல. அதே டைம்ல தன்னோட அம்மா வீட்ல தங்கச்சி, தம்பி, அம்மா இவங்க எல்லார்கிட்டயுமே நடந்த விஷயத்த சொல்லி மீனா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பத்திரத்துல நான் ஒழுங்கா படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா நேரா இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக தான் போறாங்க. அவ்வப்போது நம்ம மீனாவுக்கு உதவுற அந்த இன்ஸ்பெக்டர் தாங்க. சோ அவரும் அந்த பத்திரத்தெல்லாம் படிச்சு பார்த்துட்டு, ஏமா இப்படி படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்ட? நம்ம லீகலா எதுவுமே பண்ண முடியாதுல்ல. என்ன பண்ணுனாலும் கடைசியில இந்த பத்திரம் தான் பேசும். இதனால உனக்கு 5 பைசா கூட ரிட்டர்ன் வராது. இருந்தாலும் அன்அஃபிஷியலா நான் இத பத்தி விசாரிக்கிறேன். வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லிடுறாரு. அதே நேரத்துல மறுபடியும் நம்ம முத்து என்னடானா மீனாவுக்கு போனை போட்டு கடுப்பேத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மீனா அப்பயும் உண்மை சொல்லவே இல்ல. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த உடனே விஜயா மீனாவை போட்டு பொல பொலன்னு பொளக்குறாங்க. உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும்ல, அப்பயும் வேணும்னே என்னை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு மீனா ஓப்பனாவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம அண்ணாமலை என்ட்ரி கொடுக்கிறாரு. அப்ப அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த மாதிரி கடையில ஒரு பொருள் வாங்கினேன். அப்ப கிழிஞ்ச 50 ரூபா நோட்டை கொடுத்து ஒருத்தர் ஏமாத்திட்டாரு கடைக்காரரு. நான் போய் மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்தா இதை நான் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னாரு. ஆனா நான் என்ன பண்ணேன், அந்த 50 ரூபா நோட்டை ஒட்டு போட்டு அவருக்கே தெரியாம அவர் கடையிலேயே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம மீனாவுக்கு ஒரு ஐடியா வருது. மறுநாள் காலையில தன்னோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. சோ மீனா என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.